ஒரு சொத்து நம்ம வாங்க போகிறோம், இல்லை நம்ம சொத்து விற்க போகிறோம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பாக கூர்ந்து கவனிக்க வேண்டும், என்னென்ன விஷயங்களில் என்னென்ன விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும், அதை தான் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. இப்போ சொத்து நம்ம வீடு வாங்க போகிறோம், இல்லை வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம், மாதம் வாடகை போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆயுள் கால வருமானத்தில் பெரும்பகுதி டோட்டல் இதெல்லாம் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதில் போட்டு தான் பெரும்பாலானவங்க சொத்து வாங்குறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சென்னையில் அல்லது ஒரு பெரிய பிரபலமான ஒரு சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்குமே தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா தங்களோட வாழ்நாளில் ஒரு வாழ்நாளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ், லைஃப் டைம் சேவிங்ஸ், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சேவிங்ஸ் பண்ண எடுத்து அதை தான் வாங்கி வச்சு ஒரு சொத்தை வாங்குறாங்க. அப்போ அந்த மாதிரி சொத்து வாங்கும்போது அதில் ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல் அப்படின்னு வந்ததுன்னா அவங்க வந்து லைஃபே வந்து ஒரு டோட்டல் லைஃபே வந்து பல சமயங்களில் கேள்விக்குறியாயிடுது. ஒரு லைஃப் டைம் சேவிங்ஸே இழக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் இந்த சொத்து வாங்கும் போதும் சரி, விற்கும் போதும் சரி, என்னென்ன விஷயங்களை முக்கியமாக நம்ம கவனிக்கணும், என்னென்ன விஷயங்களை கூர்ந்து பார்க்கணும், என்னென்ன விஷயங்களில் நம்ம ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இதெல்லாம் கவர் எல்லாத்தையும் மக்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாதிரி இந்த யூடியூப்பில் இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸை போடலான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துக்காரங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஸோ எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றதை பற்றி நான் ஒரே வீடியோவில் சொல்ல முடியும்னா, அப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு லென்த்தி வீடியோ, 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோவாக இருக்கும், யாரும் உட்காந்து கவனிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு விஷயங்கள், ஸோ நான் வந்து ஒரு 20 வீடியோவோ அல்லது 30 வீடியோவோ இந்த சொத்து வாங்கும் போதும் விற்கும் போதும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற தலைப்பில் ஒரு 20 வீடியோவோ 30 வீடியோவோ பிரித்து போட்டு அதில் ஒவ்வொரு விஷயங்களை ஒவ்வொரு வீடியோவில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், சொத்து விற்கிறவங்கிட்ட ஒரிஜினல் சேல் டீட், ஒரிஜினல் பத்திரம் இருக்கா, அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அவங்ககிட்ட அந்த ஒரிஜினல் பத்திரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நமக்கு மூவ் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான் வந்து, இது என்னோட சொத்து, இது என்னோட ப்ராப்பர்ட்டி, இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, அவங்கக்கிட்ட அந்த சொத்து பத்திரம் அவங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனை நம்பி நம்ம அட்வான்ஸ் கொடுக்குறோம், இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு முன்பணம் கொடுக்குறோம், இல்லை வேறு ஏதாவது அவனை நம்பி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் மினிட்ல அவங்ககிட்ட அந்த பத்திரம் இல்லை, ஒரிஜினல் பத்திரம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சொத்தை வேண்டான்னு ஒரு நிலைமைக்கு போக வேண்டி வரும். அப்போ நம்ம வந்து ஒரு சொத்தை வாங்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம எடுத்தவொன்னே பார்க்க வேண்டியது, நீ விற்கிற போறியா, உனக்கு அட்வான்ஸ் வேணுமா, காசு வேணுமா, இல்லை அதை பற்றி நம்ம அடுத்த டாட்டா பண்ண முதல்ல உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கா, அதை காட்டு, ஒரிஜினல் சேலிட் இருக்கா. இப்போ நீங்கள் கேட்கலாம், எல்லார்ட்டையுமே ஒரிஜினல் சேலிட் இருக்குமா? நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்டு போடுறாங்க, நம்ம ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கரில் லேண்டு போடுறாங்க, பிளாட்டு போட்டு விற்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம வாங்குவது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்டு வாங்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து வெறும் 6 ஏக்கர் லேண்ட் உள்ளவன்ட்டா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்க போகிறோமே, அப்போ வந்து நம்ம போய் அவன்கிட்ட ஒரிஜினல் பத்திரக்கான்னு கேட்கலாமா, கேட்க முடியுமா, அது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய கேஸில் என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த ஒரிஜினல் சேல்டி இல்லை, மிஸ்ஸிங்கு, காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணுறாங்க. இப்போ அது என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து சென்னை இது மாதிரி முக்கியமான டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடமானம் இருக்குது, அதாவது மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், அதாவது வந்து ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்து ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கலாம்.
அதுக்கு வந்து ரெஜிஸ்டர்டாக அதுக்கு அந்த அப்படி கடன் வாங்கும்போது அதை வந்து மார்க்கேஜ் தான் பண்ணியிருக்கணும், அடமானம் தான் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மார்க்கேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை வந்து அது மாதிரி ஒரு அடமானம், அதாவது மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ்ன்றது வந்து லீகலி வேலிட். இப்போ நம்ம ஒரு பத்திரத்தில் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, நம்ம மொத்தமாக இடம் வாங்கலையே, நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க போகிறோம் 6 ஏக்கரில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாரு. நாளைக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட தான் இருக்குது, இந்த ஒரிஜினல் பத்திரத்தை வச்சு என்கிட்ட வந்து ஒரு 600 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காரு, அதனால் எனக்கு அந்த கடனை நீங்கள் பைசல் பண்ணிட்டு தான் அவர் உங்களுக்கு நிலத்தை வைக்கணும், நீங்கள் வைக்கும் நீங்கள் விற்றா அது செல்லாது, இல்லைனா எனக்குள்ள 600 கோடியில் நீங்கள் அவ்வளோ பேர் தான் சேர்ந்து விற்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அதை கொடுத்து தான் ஆகும், வாங்க போகிறோம். ஒரு சொத்தின் பேரில் அடமானம் இருக்குது அப்படின்றது வந்து அடமானம் ரெஜிஸ்டர் மார்க்கேஜாக இருந்தால் ரெஜிஸ்டர்ட் டீடில் தெரியும். ஒரு சொத்து பத்திரம் இல்லைன்னும் போது அதை வச்சுட்டு பின்னாடி அதை மாதிரி ஒரு ரிஸ்க் வர்றது வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்படின்னா இப்போ அது மாதிரி டாக்குமெண்ட் தொலைஞ்சி போன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து அப்படிலாம் சொத்தெல்லாம் வாங்கவே கூடாதா? இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, அவங்க காணாக்கியிருப்பாங்க, எல்லாம் கிழிஞ்சி போயிருக்கும். உடனே அதுக்கு என்ன அடுத்து ஆல்டர்னேட் என்ன பண்ணுவாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இந்த பாருங்கள் எனக்கு காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன், இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பாருங்கள். ஸோ போலீஸ்காரங்களே கமிஷனர் ஆஃப் போலீஸ்லேருந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிற டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை மாதிரி நம்ம பண்ணலாமான்னு கேட்டால் ஜென்ரலாக அந்த மாதிரி அவங்க போலீஸ்காரங்கிட்ட போய் ஒரு போலீஸ்க்கு டாக்குமெண்ட் காணா போயிடுச்சின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு பட்சத்திலோ இல்லை அதை இப்போ கமிஷனர் ஆஃப் போலீஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் நாட் ஃபவுண்ட்ஸ், இந்த டாக்குமெண்ட் இஸ் மிஸ்ஸிங் நாட் ஃபவுண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்றதுனாலையோ அந்த சொத்து வந்து அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வில்லங்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து அப்படி ஒரு போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த நாட் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்லேருந்து ஒரு நாட் ஃபவுண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்த சொத்தை கூட நாளை பின்ன யாரோ ஒருத்தர் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு வந்து இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒருத்தர் கடன் கொடுத்து கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடன் இருக்குது, அதனால தான் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன்னு கேட்டார்னா நாட் ஃபவுண்ட் சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறதுனால மட்டும் நம்ம கடன் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம லைபிலிட்டி நம்மகிட்ட வந்துடும், நம்ம தான் கொடுக்கணுன்ற ஒரு நிலைமை வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, வேற ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த பிளான்ட் பெரிய பெரிய லேண்ட்லாம் வந்து விற்கிறேன்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய ஃபைனான்சியர்ஸ்கிட்டலாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேண்டை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போடுவாங்க, அன்ரிஜிஸ்டர்ட் சேல் அக்ரிமெண்ட் ஆகும். அப்போ அவங்க ஒரு பெரிய பணம் ஒரு 5 கோடி 10 கோடி கொடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரிஜினல் சேல் லீடு இந்த விற்கிறவங்ககிட்ட இல்லை அப்படின்ற சமயத்தில் ஏராளமான ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த விற்கிறவங்க ஓனர் இல்லாமல் வேற ஒரு ஆள் ஓனராக இருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ சொத்து ராமசாமி, இது இப்போ வந்து ராமசாமி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, அங்கே இறந்துடுறாரு. இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஒரு குமாரசாமின்றவர் தான் ராமசாமின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நாட் ஃபவுண்ட் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு பேப்பர் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு ஏன் சொத்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை அந்த நாட் ஃபவுண்ட் சர்டிஃபிகேட்டை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க வந்து வேறு யாருக்காவது சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். சேல் அக்ரிமெண்ட் போட்டிருந்து உதாரணத்துக்கு சேல் அக்ரிமெண்ட் வழக்கமாக போடுறாங்கன்னா ஒரு நாமினல் அமௌண்ட் போட்டால் ஒரு சேல் அக்ரிமெண்ட் மட்டும்தான் போட்டு வச்சுருப்பாங்க, அது அவங்கள்ட்ட இருக்கும். சேல் அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து சொத்து 10 கோடி ரூபா சொத்து 5 கோடி ரூபா இப்போ சேல் அக்ரிமெண்ட் போடும்போது கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க வாங்குறவங்க, நான் எப்படிங்க எவ்வளோ பெரிய தொகையை கொடுக்குறது, பாதி தொகைக்கு மேலே நான் கொடுக்குறேன்னு, அப்போ எனக்கு பிடிமானம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கி வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒருத்தர் ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் சர்டிஃபிகேட் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே வந்து அவங்கள்ட்ட போலீஸ் நாட் ஃபவுண்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதே மாதிரி விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரு ரிஸ்க் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவர் வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து ஏமாத்துறாரு, நீங்கள் அது மாதிரி ஏமாந்து வாங்கிட்டீங்க. இப்போ ஏற்கனவே அக்ரிமெண்ட் ஹோல்டர் போட்டு வச்சுருவர் வந்துட்டு எனக்கிட்ட தான் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, ஒரிஜினல் பத்திரம் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அதனால எனக்கு தான் இந்த சொத்தை அக்ரிமெண்ட் படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அதுதான் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பண்ணால் என்ன ஆகும், கோர்ட்டு வந்து அந்த யாருக்கு முதல்ல அக்ரிமெண்ட் போட்டாங்களோ அவங்களுக்கு சொத்தை எழுதி கொடுக்கணும், எழுதி கோர்ட்டே கூட எழுதி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு சொத்தும் கிடைக்காம போயிடும், நீங்கள் சொத்துக்காக கொடுத்த பணமும் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கூட இருக்குது ஒரிஜினல் பத்திரம் இல்லை அப்படின்ற சமயத்தில். மூணாவது ரிஸ்க் என்ன சொன்னோன்னா, இப்போ வந்து நம்ம சென்னை மாதிரி இடங்களில் வந்து ஒரிஜினல் பத்திரத்தை வச்சுக்கிட்டு கடன் வாங்குற வழக்கம் இருக்குது. அதுக்கு பேர் மார்க்கேஜ், ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ். ஸோ அது மாதிரி வந்து நம்ம யாரோ சொத்து உடம்பக்கார யாருக்கிட்டே அது சொத்து பத்திரத்தை கொடுத்து ஒரு ஏதோ பெரிய தொகை கடன் வாங்கிக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேறு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு நாட் ஃபோர்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு வித்தாருன்னு வச்சுங்க. நாளைக்கு வந்து யார் கடன் கொடுத்தாரோ அவர் ஒரு பத்திரத்தை கொண்டு வந்துட்டு ஒரிஜினல் பத்திரத்தை கொண்டு வந்ததை பாருங்கள், அந்த ஆள் வந்து எங்ககிட்ட எனக்கு வந்து இந்த மாதிரி என் கடன் வாங்கியிருக்காரு, கடன் அதனால் இப்போ வந்து அந்த கடன் தொகையை நீங்கள் வந்து எனக்கு அவருக்கு செலுத்தணும், அப்படி இல்லைன்னா யார் வாங்கியிருக்கேன் நீங்கள் செலுத்தணும், சொத்தின் பேரில் கடன் இருக்குது, அடமானம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்பவும் நீ அந்த கடன் தொகையோ அல்லது அடமான அந்த எந்த கடனையும் கடனுக்குள்ள வட்டியும் நம்ம வந்து சொத்துலேருந்து அவர் ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவருக்கு அது முழு அதிகாரம் இருக்குது. அப்படி அந்த சமயத்தில் நம்ம சொத்தின் மேலே ஒரு இதை அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம சொத்துலேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கோ நம்மள்ட்ட ரெக்கவர் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி ரிஸ்க் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்ணன் தம்பி சண்டைகளை பிரச்சனையில் வந்து எவனோ அண்ணன் தம்பியை சொத்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு உண்மை அந்த சமயத்தில் கூட இவங்க மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் இல்லாமல் சொத்தை விற்றுட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஒரு கொல்யூஷன் மாதிரி வச்சுக்கிட்டு வேற ஒரு ஆளை செட் பண்ணி நம்மகிட்ட வந்து இது மாதிரி அது மேலே கடன் வாங்கினாரு, கடன் பத்திரம் இருக்குது, அந்த கடனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் விற்கிறவங்ககிட்ட ஒரிஜினல் செயலில் இல்லை அப்படின்னா ஏதாவது வகையில் நமக்கு பாதகம் வரகத்து வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இது மாதிரி சொத்தை வாங்கவே முடியாதா, வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கத்தானே செய்கிறாங்க, அப்போ அவங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. இது மாதிரி ரிஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டியை முதல்ல வாங்காதீங்க. வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் அலசி ஆராய்ங்க, உண்மைத்தன்மையாக அடுங்க. விற்கிறவன் தான் இப்போ உண்மையில் விற்கிறவன் ராமசாமி தான் ராமசாமி இப்போல்லாம் சொத்து இருக்குன்னா நம்மள்ட்ட வந்து பேசுகிறோம் ராமசாமி தானா. இப்போ ராமசாமி இறந்துட்டார், அவரோட வாரிசுகள்னு சொல்லி ஒரு ரெகுலர் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, டெஸ்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து அது உண்மையிலே அந்த நம்மகிட்ட விற்க வரவங்க ராமசாமியோட பிள்ளைகள் தானா, உண்மை டெஸ்ட் சர்டிஃபிகேட் உண்மையானதா, இல்லை ரெகுலர் சர்டிஃபிகேட் உண்மையானதா, உண்மையில் அவர்கள் தான் வாரிசுதார்களா, உண்மையிலே டாக்குமெண்ட் காணா போச்சா, இல்லை அவங்க வேறு யார்கிட்ட கடன் கொடுத்துருக்காங்களா, வேறு யாரும் சேலிட்ட போட்டிருக்காங்களா, சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, இல்லை வேறு யார்கிட்ட டாக்குமெண்ட் வச்சு டெபாசிட் பண்ணி வாங்கியிருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது சிக்கல் இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றத நல்லா 1க்கு 10 முறை அலசி ஆராய்ச்சி அதுக்கப்புறம் வாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ பொதுவாக ஜென்ரலாக என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அதை வாங்காதீங்க. வாங்கி தான் ஆகணும்னா எல்லா விதத்துலையும் செக் பண்ணுங்கள், பரிசீலனை பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை, அதில் பிரச்சனையாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அப்போ வாங்க. இதுதான் இந்த வீடியோ போல் சொல்லிடுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். நம்ம ரஷ்யாக் சட்டம் அறிவோம் என்ற தமிழ் சேனலும், ரஷ்யாக் லா டியூப்ன்ற இங்கிலீஷ் சேனல் இருக்குது. அந்த கூகுளில் ரஷ்யாக் சட்டம் அறிவோம்னோ இல்லை ரஷ்யாக் லா டியூப்னு கிளிக் பண்ணால் டைப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சேனல் கிளிக் பண்ணால் நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன வகையான சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த சந்தேகத்தை அந்த பிளேலிஸ்ட்டில் இருந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்த்து உங்களோட சட்ட அறிவு பெருக்கிங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுதுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் பெர்மிஷன் பண்ணிச்சுன்னா உங்கள் கன்சல்டேஷன் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யாக் அலி. வணக்கம்.